ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு காந்த ஊடகத்தில் எந்த ஒரு உலோகத்தை அசைத்தாலும் அதுல அசைத்தால் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் எந்த ஒரு பொருளை அசைத்தாலும் அதுல மின் ஓட்டம் தூண்டப்படுகிறது. இப்ப இங்க ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுல ஒரு பொருளை நம்ம எப்படி ஒரு இரும்பை அசைக்க அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு கட் ஆச்சு, அந்த இரும்புல கட் ஆச்சுன்னா அந்த இதுல ஒரு கரண்ட் வரும். இதுதான் டைனமோவில் உள்ள பிரின்சிபிள். டைனமோவில் நிலையான ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். அதுல ரோட்டர்ல அந்த அசைவின் மூலமாக பதப்ப அந்த கரண்ட் உருவாகும். அந்த கரண்ட்டை தான் எடுக்கிறது. அது ஒரு இயக்கத்தை மின் ஆற்றலாக மாற்றக்கூடியது டைனமோ. இப்ப சில பேர் அண்ட ஆற்றல காந்த ஊடகம் அப்படின்னு சொல்றாங்க. காந்த ஊடகம் சொல்றாங்க. ஆனா அந்த காந்த ஊடகம் என்ற ஒரு ஊடகமா நமக்கு என்ன அசைவுல இந்த காந்த ஊடகத்துல எந்த அசைவுல செய்தாலும் நமக்கு மின்னாற்றல் வர்றது கிடையாது. சொல்ல போனா உடம்புல ஆற்றல் குறையத்தான் செய்யுது. அப்ப டைனமோ உள்ளது மோட்டரா தான் எப்பவுமே செயல்பட்டு இருக்கு. இந்த காந்த ஊடகத்துல நாம் கொடுக்கின்ற ஒவ்வொரு அசைவும் நமக்குள்ள ஒரு மின் ஆற்றல் உருவாக வேண்டும். அப்படிதான் இருக்கணும். ஆனா அப்படி நடக்கிறது கிடையாது. இதுதான் குறைபாடு. இப்பேற்பட்ட பெரிய அண்ட சராசரமும் நெற்கமர நிறைந்துள்ள இந்த அண்ட ஆற்றல் நிறைவு பரவி இருக்கின்ற இந்த ஊடகத்தில் ஒரு காந்த ஊடகம் நமக்கு அகப்படவில்லை. காந்த ஊடகமாக ஒண்ணு வேணும்னா அது எதுனா எப்ப நாதம் கேட்கிறோமோ அப்பதான் இது முழுமையா ஒரு காந்த ஊடகமாக மாறிடும். இந்த காந்த ஊடகத்துல நாம் இயங்குகிற ஒவ்வொரு இயக்கம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு இயக்கமும் நமக்குள்ளே ஒரு மின் ஆற்றலை ஏற்படுத்தும். ஆனா உழைப்பவர்கள் உழைக்க மின்னாற்றல் கிடைக்கப்படாமல் பிழைக்கவே முடியாத அவல நிலைக்கு தான் போறாங்க. உழைச்சு உருகுலைந்து போகின்றவர்கள் தான் இருக்குது. அப்ப இப்ப இந்த நிலையில இந்த அண்ட ஆற்றல் அருளாற்றல் சூழ்ந்து உள்ள நிலையில ஒரு காந்த புலன் ஒரு காந்த ஊடகமாக மாற்றணும்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா அந்த அளவுக்கு இறங்கி வரணும். காந்த ஊடகத்தை அணுக முடியாத அளவுக்கு நம்ம ஒரு முதிர்ந்த நிலையில திட நிலையில நம்ம இருக்கிறோம். ஒரு தளர்ந்த நிலையில ஒடுங்கிய நிலையில வரப்போ ஒடுங்க தளர்ந்த நிலை நமக்கு கைகூடும். அப்படி தளர்ந்த நிலையில கைகூறப்ப எப்போ ஒரு தளர்ந்த நிலையில நம்ம கைவிட்டு மேலும் மேலும் நம்ம தளர்ந்த நிலை நோக்கி போய்கொண்டே இருக்கிறோமோ அப்பொழுது திடீர்னு காந்த ஊடகம் நமக்கு அகப்படும். புரிஞ்சுதுங்களா? அப்ப அந்த ஊடகத்துல நாம் அசைக்கின்ற ஒவ்வொரு அசைவும் நம் தேகத்திலே மின் ஆற்றலாக மாறும்.
இந்த காந்த ஊடகத்தை பற்றி பேசாதவங்களே இல்லை, எல்லாரும் பேசுறாங்க. ஆனால் அதற்குள்ளே இருக்கின்ற பயனை பெற முடியாதவர்களாக இருக்கிறார்கள். எல்லாமே பேசுறாங்க, இது காந்த ஊடகம், காந்த மண்டலம், அப்படி இப்படி எல்லாம் இதுல இருந்து எல்லாமே வரும். எப்படி வர்றது? வழி தெரியணும் இல்ல, எல்லாம் பேசிடலாம், வழி தெரியணும் இல்லைங்களா? அப்ப நாம் தளர்ந்த நிலை நோக்கி, ஒடுங்கிய நிலையிலே தளர்ந்த நிலை நோக்கி நகருகின்ற பொழுது அந்த தளர்ந்த நிலையில இருக்கின்ற காந்த ஊடகம் நமக்கு புலப்பட ஆரம்பிக்கும். புரிஞ்சுதுங்களா? காந்த நிலை நமக்கு உணர ஆரம்பிக்கும். இப்ப நாதம் ஒரு காந்த ஊடகத்தினுடைய ஒரு அசைவு. புரிஞ்சுக்காங்க? இந்த இல் என்ற சத்தம் காந்த ஊடகத்தினுடைய பெரும் பேரசைவு. அப்ப அந்த காந்த ஊடகத்துல நம்முடைய ஒவ்வொரு இயக்கமும் என்ன பண்ணணும்? மின்சாரத்தை உருவாக்கணும். 2, ஒன்னு உழைப்பு, இன்னொன்னு யோகம். யோகம் என்பது ஒவ்வொரு அசைவிலையும் நம்ம ஆற்றலை பெறுவது யோகம். கொஞ்சம் யோக பயிற்சி எல்லாம் பண்றாங்க இல்லைங்களா? உழைப்பு என்பது இருக்கின்ற ஆற்றலை விரயம் பண்றது. யோகத்துக்கும் உழைப்புக்கும் உள்ள வித்தியாசம் அதான். அப்ப நம்ம உழைப்பையே யோகமாக ஆக்கி கொள்ள வேண்டும். புரிஞ்சுங்களா? இதுக்குன்னு போய் யோக பயிற்சியில பண்ணணும் அவசியம் இல்லை. உழைப்பையே யோகமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். எந்த வேலையை செஞ்சாலும் சரிதான். இரணியன் என்ன பண்ணார்? இரணிய கீதை என்பது கீதையில 16 கீதைகள் இருக்கின்றன. அதுல பகவத்கீதை 8வது இடத்துல தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி மிக சிறந்த கீதைகள் 7 இருக்கின்றன. பகவத்கீதை 8வது இடத்துல தான் இருக்குது. முதல் இடத்துல இருக்கிற கீதை என்ன? இரணிய கீதை. அந்த இறைவனுடைய வேலை என்ன தெரியுங்களா? கறிக்கடை. அப்பதான் நாரதர் போறாரு. நாரதர் கேட்கிறார் ஏதோ ஒரு கேள்விக்கு. இந்த கேள்விக்கு எப்பா கிருஷ்ண சொல்றாரு, இந்த கேள்விக்கு பதில் எனக்கே தெரியல, நீ பூலோகத்தில் இருக்கிற இறைநீட்டுக்கு போய் நீ இதை கேளு, அவர் பதில் சொல்லுவாரு அப்படிங்கிறாரு. உடனே அப்படியா, உங்களை விட உயர்ந்தவர் ஒருத்தர் இருக்கிறாரா அப்படின்னு நாரதர் சொல்ற. இந்த கிண்டல் எல்லாம் வேண்டாம், ஒழுங்கு அங்க போய் கேளு. இந்த விவசாயம் பண்றது, இந்த செய்த வேலையெல்லாம் வேண்டாம், ஒழுங்கு அங்க போய் கேட்டுவா அப்படிங்கிறாரு. என்ன அதிசயமா இருக்கிறது? அதிசயம்தான் போடா அப்படிங்கிறாரு. இடத்த காலி பண்ண அப்படிங்கிறாரு. அவரு அங்கிருந்து கண்டுபிடிச்சு இரணிய இருக்கிற இடத்துக்கு போனா கசாப்பு விட்டுட்டு இருக்கிறார். சக்கு சக்கு சக்கு. இவங்கிட்டயா? ஏன்பா என்ன இவங்கிட்ட என்ன அவ்வளவு கவலமா போயிட்டா வந்துட்டே இல்லை அப்படின்னு அவன் சொல்றான். என்னோட நம்ம இவனை இவ்வளவு பேசுறதுன்னா அவன் இப்படி பதில் சொல்றானே அப்படின்னு சொல்லிட்டு உன்னை கொஞ்சம் சுருதிய நாரதர் இறக்கிக்கிட்டு, ஐயா இந்த மாதிரி நாராயணன் அனுப்பிச்சாரு, நாராயணன் அனுப்பிச்சாதான் வருவியா, நீ வரமாட்டியா, உனக்கு தேடுதல் இருக்குல்ல அப்படிங்கிறாரு. என்ன அடக்கு முடக்கால பேசிட்டு இருக்கிறா இருந்தாலும். சரி நம்ம இதுக்கு மேல ஒன்றும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகம் கேட்க வந்தேன் அப்படிங்கிறாரு. உனக்கு எப்பவுமே சந்தேகம் தானே சொல்லிட்டு இது கொஞ்சம் பொறு, இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துடுறேன் சொல்லிட்டு அந்த கறிக்கடை எல்லாம் முடிச்சு எல்லாம் பண்ணிட்டு அப்புறமா இரணிய கீதை அவர் உபதேசம் பண்ணது இரணிய கீதை. அதுதான் முதல் இடத்துல இருக்கிறது.
அந்த இரணியன் செய்தது இது கறிக்கடை வேலை இல்லை, ஒரு யோகம், ஒரு இயக்கம். எந்த இயக்கம்? காந்த ஊடகத்திலே செய்கின்ற ஒரு இயக்கம். புரியுங்களா? அதுல எந்த வேலை இருந்தாலும் தவறு கிடையாது. போர்க்களத்துல 1000 பேர்கள் வெட்டப்பட்டார்கள். துராச்சாரியர், இவரு, பீஷ்மர் எல்லாம் செத்து போனாங்க. ஆனா பாவம் எல்லாம் நானே ஏத்துக்கிறேன்னு சொன்னாரு. அந்த இயக்கம் எப்படிப்பட்ட இயக்கம்? பாவம் ஒருத்தன் கொலை பண்ண விட்டுருவாங்களா? ஆனா அத்தனை ஜீவராசிகளும் செய்யப்பட்ட அந்த கொலைகள் இவர் வாங்கிட்டார். அந்த ஊடகத்திலே அப்ப அவர் என்னவா இருந்தாரு? அந்த காந்த புலன், அந்த காந்த ஊடகத்திலே கிருஷ்ண பரமாத்மா இருந்தார். அப்ப அவரு என்ன பண்ற, எல்லா பாவங்களும் அங்கே கரைந்து போய்விட்டது. அந்த ஆற்றலிலே அரணான் உணவிலே செய்யப்படுகின்ற எந்த காரியமும் பாவமாகவும் இருக்காது, புண்ணியமாகவும் இருக்காது. புரியுங்களா? அப்ப அது என்னவா இருக்கும்? தர்மமாக, கடமையாக இருக்கும். இதுதான் கடமைதான் தேவை, செய்ய வேண்டிய கடமை தேவை. நம்முடைய கடமை என்ன? கருணை காட்டுவது மட்டுமே கடமை. அப்ப அவர் என்ன கருணை கட்டாம ஏன் கொலை பண்ண சொன்னாரு? கிருஷ்ணமா தர்மத்தை நிலைநாட்ட. இல்லைன்னாக்கா ஒரு காலத்துல தர்மத்தை நிலைநாட்ட முடியாமையே போயிடும். இப்படி ஒரு காந்த ஊடகத்தை பிடிப்பதற்கு நம்ம என்ன பண்ணணும், என்ன செய்யணும்? காந்த ஊடகத்தை பிடித்து அங்க ஒரு அசைவின் மூலமாக ஆற்றலை பெற வேண்டும். அதனால்தான் சொல்றேன், இயக்கத்திலே மட்டுமே மர்மயோகம் இருக்கிறது, தமிழ் நிலை இருக்கிறது. அப்படியே 6ஆம் அசையம் இருந்து எல்லாம் தாடி வளர்த்தீங்க, பாம்பு புத்தெல்லாம் இந்த கரையாம்புத்தெல்லாம் வளர்த்துட்டு அப்படியே இயக்கத்தை குறைச்சு கடைசியில ஜீவசமாதி. இது யோகம் கிடையாது. ஒரு பேராற்றல், பெருசெயல், பேர் இயக்கம், இதுல யோகம் இருக்குது. அந்த காந்த ஊடகத்தில வலுப்படுத்தக்கூடிய காந்த ஊடகம் இருக்குது. புரிஞ்சுதுங்களா? நெல்லிய காந்த ஊடகம் நம்ம இன்னும் பக்குவ நிலைக்கு, தோன்றா நிலை போக 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 வலுப்படுத்தக்கூடிய காந்த ஊடகம் இருக்குது. அந்த வலுப்படுத்தக்கூடிய காந்த ஊடகத்தை நாம் தோன்றா நிலையின் மூலமாக, ஒடுங்குவதன் மூலமாக அந்த ஊடகத்தை வலுப்படுத்தி நம்முடைய அசதிகள் மூலமாக அந்த ஆற்றலை அதிகமாக பெற்றுக்கொள்ளலாம். ஆற்றலை பெற்றுக்கொண்டு என்ன பண்ணனா, இந்த நேரத்தில் பயன்பாட்டுக்கு நம்ம தயார்படுத்தி நாளைய பெரும் தேவைக்கு நீங்க சம்பளத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வைக்கிறோம். எதுக்கு சேர்த்து வைக்கிறோம்? நாளைக்கு ஒரு பெருந்தேவை, யாருக்காவது ரொம்ப திடீர் செலவுகள், கல்யாண செலவு, படிப்பு செலவு, இல்லைன்னாக்கா ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் செலவு, ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா பெரும் செலவுகளுக்கு சமாளிப்பதற்காக வேண்டி ஒரு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வைக்கிறோம் இல்லைங்களா? அதுபோல ஆற்றலை சேர்த்து வைக்கின்றோம். அது விழிப்பு நிலையாக. இப்ப முதல்ல ஒரு சுவாசம் பண்ணீங்க, ஓரளவுக்கு தான் பண்ண முடிஞ்சது. கொஞ்சம் ஓங்க முடிஞ்சது, கொஞ்சம் ஒடுங்க முடிஞ்சது. அளவில்லா ஓங்குதலும் அளவில்லா அடங்குதலும் ஏற்படுகின்ற மிகப்பெரிய வித்தியாசம்
விழிப்பு நிலை பெருக்கத்துக்க வேண்டிய ஆதார நிலை. புரியுதுங்களா? இப்ப இந்த இது அப்ப நீங்க எல்லாம் பண்ணிட்டே இருக்கிறப்ப எல்லாம் சேர்ந்து இந்த ஒரு சுவாசம் பண்ணிட்டே இருக்கிறப்ப பெருங்காத்து அடிச்சது. பெருங்காத்து அடிச்சது, ஜன்னல்லாம் டமல் டமல் மூடிச்சு. எல்லாரும் சேர்ந்து அந்த இது பண்ணிட்டே இருக்கிறப்ப திடீர்னு ஒரு காத்து, இந்த ஜன்னல் எல்லாம் டமால் டமால் மூடிச்சு. இது யாரும் கவனிக்கல. அதுதான் கவனிச்சுப்பீங்க, மூச்சை பண்ணிக்க மாட்டீங்க. சும்மா தவா அதெல்லாம் தெரியணும், தெரியணும். எல்லாம் விழிப்பு நிலையில எது எல்லாம் நமக்கு தெரிய வரணும். தெரியாதவங்களுக்கு இப்ப குறை சொல்ல போறேன். தெரிஞ்சவங்கள முன்னேறினாங்கன்னு அர்த்தம். இப்ப அது ஒரு சின்ன கேள்வி. இப்ப எல்லாரும் பயிற்சி செய்றீங்களா? இன்னும் பயிற்சி செய்றீங்க? உடனே சமாளிக்கிறீங்க. பயிற்சி செய்றீங்களா? டெய்லி பயிற்சி செய்றீங்களா? இன்னமா செய்றீங்க? செய்வோம் தொலைந்து போய் செயல் மட்டுமே இருக்கணுமே. அப்படி சொல்லலாம். இல்லையா, நான் பயிற்சி செய்யலையே, ஆனா பயிற்சி நடக்குது. இது ரொம்ப உன்னதமான வார்த்தை. அப்ப இந்த காந்த ஊடகம் நம்ம எப்படி ஏற்படுத்துறது? இந்த பயிற்சி ரொம்ப முக்கியமான பயிற்சி. முதல்ல நல்ல சுவாசம் நல்ல ஏத்துனீங்க, அப்படி இறக்குனீங்க. இந்த ஏற்றம் இறக்கம் மதி சுவாசத்திலையும் விதி சுவாசத்திலையும் போக 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 ரொம்ப அதிகமா இருக்கும். விதி சுவாசம்னா என்ன? விதி சுவாசம்னா என்ன அப்படின்னா, உள்ளுக்குள்ள இருக்கின்ற அந்த நாத அதிர்வுகள் ஒரு அலைவரிசையை ஒரு காற்றை உருவாக்கும். இந்த காற்று பூமி காற்று, அந்த காற்று நாத காற்று. அங்க ஒரு காற்று மண்டலம் சலனங்களும் பேர். நாதத்தில் ஏற்படுகின்ற சலன காற்று அது. இது பூமியினுடைய தட்ப வெப்பத்துக்கு ஏற்ற ஒரு சலன காற்று. பூமியுடைய அங்க நாதம் ஏற்படுகின்ற பொழுது ஒரு சலன காற்று நமக்கு வரும். அந்த சலன காற்று உள்ள நம்ம வாங்குறோம். வாங்கி அககுருக்கிட்ட முழுமையாக ஒப்படைத்து விட்டால் அவர் என்ன பண்ணுவாரு? அது செய்ய வேண்டிய வேலையெல்லாம் அவர் பண்ணிப்பார். தோங்கா நிலை அந்த ஒடுங்குதல் என்ற நிலை இல்லை என்றால் நம்ம தளர்வு நிலை ஏற்படாது. தளர்வு நிலை ஏற்படவில்லை என்றால் அட்ட நிலையிலே விளங்குகின்ற அருளாற்றலை நெருங்க முடியாது. அதை நெருங்க முடியாது. ஆனா பக்கத்துல நெருங்கவே நமக்கு ஆற்றல் வந்துடும். அதை அடங்கிட்டா முழுமையான பேராற்றல், சொல்ல முடியாத கணக்கிட முடியாத பேராற்றலை அடைய முடியும். ஆனா நெருக்கத்துல நெருக்கத்திலே இல்லை, இன்னும் அதனுடைய எல்லைக்கே வரல. அருளாற்றனுடைய எல்லைக்கே வரல. அதனுடைய காந்த புலனுடைய எல்லை கோட்டுக்கே வரல. இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு, அதனுடைய மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு எல்லைக்குள்ளேயே நம்ம வரல. மேல ஹைடென்ஷன் வயர் போயிட்டு இருக்கிறோன்னா நம்ம எல்லாம் கீழே இருக்கிறோன்னா நம்ம அதனுடைய எல்லைக்குள்ள இல்லாததுனால தான் அது நம்மளை ஒன்றும் பண்ணாம இருக்குது. அதே போல
எல்லாத்தினுடைய அந்த காந்த எல்லை ஊடகத்தினுடைய எல்லைக்குள்ளே நம்ம போகலை. ஏன்னா அந்த அளவுக்கு தளர்வு நிலையில நம்ம இல்லை. புரியுங்களா? இப்போ இந்த தளர்வு நிலையை ஒடுங்கும் நிலையே நம்ம வலுப்படுத்தணும். எப்படி வலுப்படுத்துறது? ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா வலுப்படுத்தணும். இப்போ யாரும் பயிற்சியில் இறங்கிறாதீங்க, நான் சொல்றேன். நான் முதல்ல நல்ல சுவாசம் மேலே இழுங்க, நல்ல கீழே விடுங்க, நல்ல மேலே இழுங்க, நல்ல கீழே விடுங்க. ஒரு 2-3 சுவாசம். அப்புறம் மேல இழுக்கிறது மெல்ல 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 குறைச்சிட்டு கீழே போறது தளர்வது ரொம்ப நல்லா தளர்ந்து போகணும். புரியுங்களா? தளர்ந்து போகணும். மேலே இழுக்கிறப்ப கொஞ்சம் கொஞ்சமா மேலே இழுக்கிறத குறைச்சிக்கிட்டே வந்து தளர்ந்து போறத கீழே போயிடணும். ஏன்னா நம்ம ஒரு எல்லைக்குள்ள ரேஞ்சுக்குள்ள இருக்கிறோம். ஒரு ரேஞ்சுக்குள்ள இருக்கிறோம். இன்னும் அந்த ரேஞ்சை வந்து அந்த வரையறை என்று சொல்லக்கூடிய எல்லை, வரையறுக்கப்பட்ட எல்லை ரேஞ்ச், புரிஞ்சுங்களா? அதை இப்போதைக்கு உடைக்க முடியாது. ஆனா அந்த ரேஞ்சை மாத்திக்கலாம். புரிஞ்சுங்களா? ரேஞ்சை மாத்திக்கலாம், இடத்தை மாத்திக்கலாம். சந்திரகளில கொஞ்சமாகவும் சூரியன்ல ஆழமாகும். புரிஞ்சுங்களா? சந்திரகளில முதல் சந்திர கலையில அதிகமாகவும் சூரிய கலையில அதிகமாகவும் இருக்கிறப்ப ஒரு ரேஞ்ச், அதுதான் இப்போதைக்கு பிக்ஸ்டு. ஆமா. இப்போ இந்த ரேஞ்சு அப்படியே மெல்ல இந்த கை அளவு இந்த ரேஞ்ச் இதுதான் ரேஞ்சு. அப்படியே மெல்ல இறங்கி 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 கீழ்நிலையை நோக்கி ஒடுங்கல் நோக்கி போகணும். ஆனா என்னைக்கு சந்திரகலையை விடக்கூடாது. அப்ப ரொம்ப ஒடுக்கத்துல போறப்ப சந்திரகலை சுவாசம் மெல்ல கொஞ்சமா இழுத்துட்டு மெதுவா அப்படியே ஒடுங்கணும். இந்த பயிற்சி எப்ப பண்ணணும் தெரியுங்களா? இந்த பயிற்சி எப்ப பண்ணணும் தெரியுங்களா? அப்படியே வந்து பெட்ல அப்படி தூங்க போறீங்க, அசந்து தூங்கிட்டே இருக்கிறீங்க, தூங்க போறீங்க. அப்ப மெல்ல 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 ஒடுங்குது பாத்தீங்களா? அந்த மெல்ல மெல்ல அடங்குது பாத்தீங்களா? அந்த அடங்குதல்ல நம்ம வந்து கவனிச்சு மெல்ல 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 அடங்கணும். அப்புறம் ஒரு சுவாசத்தை கொஞ்சம் உள் வாங்கிட்டு மறுபடியும் கொஞ்சம் விழிப்பு அடையணும். மறுபடியும் மெல்ல 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 அப்படியே தூக்கத்துல தூங்குன பிற்பாடு ஒண்ணு இல்லை, தூக்கத்துக்கு முன்னாடி தூங்குவதற்கு முன்னாடி மெல்ல அப்படியே அந்த அந்த அடங்குறதை விழிப்பு நிலையாலே உணர வேண்டும். புரியுங்களா? அப்ப அடங்குறது விழிப்பு நிலையால உணர்வதற்கு என்ன பண்ண, அந்த சுவாசத்தை நம்ம மெல்ல அப்படி இழுக்கிறோம், அப்புறம் மறுபடியும் அப்படியே அடங்குறோம். இந்த பெட்ல படுத்த உடனே தூக்கத்துக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம், அந்த 10 நிமிடங்கள் மிகவும் அருமையான நேரம். புரிஞ்சுதுங்களா? ஏங்க இல்ல, அது நல்ல நேரம். ஒரு நேரம் ஒடுங்குவதற்கான பயிற்சி, அவ்வளவுதான். ஒடுங்குவதை ஆழமாக பிடிப்பதற்கான பயிற்சி. இது கடைசி வரைக்கும் செஞ்சுட்டு இருக்காதீங்க. எப்படி ஒடுங்கணும் சொல்ற பயிற்சி. புரிஞ்சுதுங்களா? இத வந்து ஒடுங்குன எப்படி ஒடுங்குன்னு தெரிஞ்சுட்டோன்னாக்கா இந்த பயிற்சி உடனே விட்டுருணும். அப்புறம் நம்முடைய வரையறை இதை விரிவுபடுத்த பார்க்கணும். புரிஞ்சுதுங்களா? அதுல ஒடுங்கிய இடத்துல இருந்து
அந்த இடம் அப்படியே மாறாம ஒடுங்கிய இடத்துல இருந்து ஓங்கிய நிலை இந்த சுவாசத்தை மெல்ல உயர்த்தி பார்க்கணும். இப்போ ஒன்று சொல்ல வேண்டாம், 100 தான் சமநிலை வச்சுக்கோங்க. கீழே ஒடுங்குறோம். நான் இப்போ என்ன பண்ணுறோம், ஒடுங்கன்னா 90 வரைக்கும் ஒடுங்கணும். ஓங்குறதுல 110 வரைக்கும் நம்ம ரேஞ்ச் எவ்வளவு, இந்த 20 தான். இதில் 10 + 10 20. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், 105 வரைக்கும் பண்ணிட்டு 85 வரைக்கும் ஒடுங்குறோம். அப்புறம் 103 வரைக்கும் ஓங்கிட்டு 82 வரைக்கும் ஒடுங்குறோம். அப்புறம் 100க்கு வந்துட்டு 101, 100க்கு கீழே தாண்டக்கூடாது, 100 தான் சமவெளி, அது மேலே மூச்சு வர இல்லை. 101க்கு வந்துட்டு 81 வரைக்கும். புரியுங்களா? இப்போ நம்ம 90லேருந்து 81 வரைக்கும் ஒடுங்குற இது தெரிஞ்சு போச்சு இல்லை? இப்போ அந்த 81 அப்படியே நிலைநிறுத்தி விட்டு நிலைநிறுத்திட்டு இப்போ 101லேருந்து 105 போச்சுன்னா இது ஒரு 19, அது ஒரு 5, 24 வந்துச்சா? அப்போ 105லேருந்து 110, 81க்கே வரணும். இப்போ ரேஞ்சு கூடிச்சா? இப்படியே ரேஞ்சை கூட்டிக்கிட்டே போகும். ஒரு நாள் இந்த ரேஞ்சு 20 இருக்கிற ரேஞ்சு எவ்வளோ ஆகணும்? அந்த 100 ஆகிறப்பதான் அப்பதான் தெரியும் நம்முடைய பலம் எப்படி இருக்குன்னு தெரியும். 100 ஆகிறப்போ இப்ப 20 ரேஞ்சு, நம்ம ரேஞ்சு 20 தானே இருக்குது. சரி, மறுபடியும் சொல்றேன். இப்ப நீங்க எவ்வளவுக்கு இழுக்க முடியுமோ அவ்வளவு இழுத்தீங்க. அது எவ்வளவு வரைக்கும் இழுக்க முடிஞ்சது? 110 யூனிட் வரைக்கும் இழுக்க முடிஞ்சது. அப்படியே ஒடுங்குறீங்க. 90 வரைக்கும் தான் ஒடுங்க முடிஞ்சது. கீழே நம்ம மீடியம் அந்த இது வந்து 100லேருந்து மேலே ஏறுறோம், 100லேருந்து கீழே இறங்குறோம். அது என்ன மீன் லெவலா வச்சுக்கலாமா? சராசரி மட்டநிலை. மட்டநிலை கடலுக்கு ஆழம், இது உயரம். நாட்டத்துக்கெல்லாம் போகல, 0 வரலையா? நீங்க என்ன 0 என்ன போறது? இந்த ரேஞ்ச் அளவு வச்சுதான் வந்து ஒவ்வொரு உயிர்கள் எல்லாம் வந்து அதனுடைய அதனுடைய ஆற்றல் இருக்குது, கெப்பாசிட்டி இருக்குது. மூச்சு பெருமூச்சு விடும், ஆனா ஒடுங்காது. அந்த ரேஞ்சுக்குள்ளேயே ஒரு இப்ப 110ல ஓங்குனா 90ல 100லேருந்து 90 வரைக்கும் வந்து ஒடுங்கிட்டோம். இப்ப ரேஞ்சு மாத்திட்டோம் வச்சுக்கோங்க, 130 110 அப்படி வந்தா ரேஞ்சு அப்படியே தானே இருக்குது. மூச்சு இப்படி உள்ள மாதிரி தெரியும் அப்படி. அப்போ ஒடுங்குல குறைவா இருந்தனாக்கா அதே ரேஞ்சு தானே, அதே ரேஞ்சு தானே. அதுதான் சொல்ல வர. நீங்க வந்து 90லையும் 110லையும் அந்த 20 ரேஞ்சில் மெல்ல ஓங்குறதுல குறைஞ்சி 110 உள்ளது 105 ஆக்கி, 108 ஆக்கி, 107 ஆக்கி, 105 ஆக்கி, 103 ஆக்கி, அதே நேரத்தில் ஒடுங்குறதுல 90லேருந்து 88, 87, 85, 81 அந்த ரேஞ்ச் நம்ம முடியும். ஓங்குறதுல நம்மளால முடியாதத ஓங்குறதுல குறைச்சிக்கிட்டத ஒடுங்குறதுல இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், கூட்டிக்கலாம். நமக்கு அந்த கெப்பாசிட்டி, அந்த 20 வரையறை கெப்பாசிட்டி நமக்கு தகுதி அங்கே இருக்குது.
ஓங்குதல்ல வந்து நம்ம குறைச்சிக்கிட்டா அந்த அந்த ஆற்றலை ஒடுங்குதல்ல நம்ம சேர்த்துக்கலாம். இங்க நம்மளால கம்மி பண்ண முடியும். ஆனா அங்கேயும் அதே நிலையில 110 இருந்துகிட்டு இங்க 90 80 வர முடியாது. ஒடுங்குறது இல்ல. அங்க 105 அங்க 5 குறைச்சிட்டா இங்க 5 நம்ம இறங்கிக்கலாம். அது ரொம்ப சுலபம். அங்க 10 9 ஓங்குல குறைச்சிக்கிட்டா இதுல 9 ஒடுங்குல நம்ம ஏத்துக்கலாம், நீடிக்கலாம். 81 வரைக்கும் நம்ம கொண்டு போகல. அப்ப முடியாது. ரேஞ்சே 20 தானே ரேஞ்ச் இப்போதைக்கு. சொல்றேன். இப்ப ரேஞ்ச் இவ்வளவு பயிற்சி இப்ப செய்யணும். இப்ப ரேஞ்சை இடம் மாத்தணும். ஓங்குதல் இருந்து ஒடுங்குதலுக்கு இடம் மாத்தணும். ஓங்குதல் நமக்கு நல்லா தெரியும். கோபம் வந்தனக்க என்னெல்லாம் பறக்குது, என்னென்னமோ செய்யுது, டென்ஷன் ஆகுது, மூஞ்செல்லாம் வந்து செக்கச்சவேன்னு ஆயுது, கண்கள் எல்லாம் செக்கச்சவேன்னு ஆயுது. ஓங்குதல்ல நமக்கு வந்து பழக்கப்பட்ட ஒன்று. ஒடுங்குதல்ல தான் நமக்கு பழக்கம் இல்லை. இப்ப ஒடுங்குதல், ஏன்னா ஒடுங்குதல் தான் கலந்த நிலையில் தான் ஆற்றலில் கிடைக்கக்கூடிய இடம். புரியுதுங்களா? ஓங்குதல்ல இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? ஏற்கனவே பெற்றுக்கொண்ட ஆற்றலாலதான் ஓங்கிக் கொண்டிருக்கின்றோம். அது செலவஞ்சு போச்சுன்னா நம்மை அறியாமல் ஒடுங்குறது இல்லை. நம்ம அறியாமல் ஒடுங்குறது தூக்கம். சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க, கொலையடி சண்டை. ஒரு நாள் எல்லாம் போட்டுட்டே இருப்பாங்களா? 5 நிமிஷம்தான் ஓங்கி ஓங்கி சண்டை போட்டு கடைசியில ஓங்கி போய் ஆசிரியர்கள் விழுந்துருவாங்க. தண்ணி விவசாயம் போயிட்டு இவங்க ஆற்றல் விவசாயம் போயிடுச்சு. தண்ணி விவசாயம், தண்ணி மூடு கூட அவங்களுக்கு வராது. அதே போன்ற செயல்பாடுகள் தான் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். புரியுங்களா? இப்ப நமக்கு தேவை ஒடுங்குவது எவ்வாறு? ஒடுங்குவது என்பது பணிவு. பணிவு சேர்ந்தே வரும், இணக்கம் சேர்ந்தே வரும். புரியுதுங்களா? பணிவு சேர்ந்தே வரும், இணக்கமும் சேர்ந்தே வரும். ஆனா பணிவு என்பது ஓங்குதல் அப்ளை பண்ணணும், ஓங்குதல்ல செலுத்தணும். ஓங்கி கோவரப்ப பண்ணிக்கணும். அதுதான் அர்த்தம் இருக்கு. தூக்கம் வருது. இப்போ உங்களை சண்டை போடுக்க நேரங்கள் தான். நீ சொல்றதெல்லாம் சதாப்பா, என்னை ஆளை விடுப்பான். இது பணிவு கிடையாது. புரிஞ்சுதுங்களா? எஸ்கேபிசம், தப்பிட்டு போறது. அப்ப இந்த பயிற்சி நீங்க பண்ணணும். இத ஒவ்வொரு நாளும் ஒரு 5 பாயிண்டா ரேஞ்ச் இன்க்ரீஸ் பண்ணணும். இன்னைக்கு 110 அதிகபட்சம் ஓங்கணும், கீழே 90 வரைக்கும் ஒடுங்கணும். நாளைக்கு 115 கீழே 85, நாளை கழிச்சு 120 80. அப்ப 40 ரேஞ்ச் ஆச்சா? 40 ரேஞ்ச் ஆச்சா? அப்புறம் 130, இங்க 70, 60 ரேஞ்ச் ஆச்சா? இப்படி ஒரு 50 60 ரேஞ்ச் ஆன பிற்பாடு உங்களுடைய மனநிலை, உடல்நிலை பாருங்க, பயங்கரமான வித்தியாசம் இருக்கு. பயங்கரமான வித்தியாசம். ஏன்னா ஒடுங்குவதிலே நம்ம அந்த ஆற்றலை நெருங்கி கொண்டிருக்கின்றோம். அங்க ஓரளவுக்கு நமக்கு ஆற்றல் வந்துகிட்டே இருக்குது. ஓங்குதல்ல அதை பயன்படுத்திக்கிட்டே இருக்கிறோம். இந்த நிலையில நம்முடைய செயல்பாடு வேலையிலையும் சரிதான், எதுலையும் சரிதான். இந்த 50லயும் 60லயும் இந்த ரேஞ்சை இன்க்ரீஸ் பண்றதுலயும் நமக்கு
செயல்பாடுல பயங்கரமா இருக்கும். ரொம்ப வித்தியாசம் இருக்கு. ஒடுங்குதல்ல தேரலைன்னா ஓங்குதல்ல தேர முடியாது. இப்ப என்ன பண்றீங்க? அம்மா பயிற்சி பண்ற அளவுக்கு மூடி இருக்கா? இல்ல சில பேர் தூக்கம் வருது. இப்ப முதல் ரேஞ்சு நம்ம ரேஞ்சு என்னன்னு பிக்ஸ் பண்ணிக்குவாங்க. நல்ல ஓங்கி நல்ல ஓங்க சொல்ற கொஞ்சம் கவனிங்க. நீங்க இதுல அதெல்லாம் வந்து அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா நீங்க பாத்தீங்கன்னா விழிகள் அங்கதான் இருக்கும். நீங்க விழிகள் அங்க இருக்குதா, சுவாசம் இங்க பிடிக்குதா, காத்து இங்க நாதம் இருக்குதா, இதெல்லாம் பாத்தீங்கன்னா இதுல நீங்க இந்த ரேஞ்சை பிடிக்க மாட்டீங்க. ஒவ்வொரு பயிற்சியிலையும் தனிப்பட்ட பயிற்சியில மற்றவர்களை கவனம் செலுத்தக்கூடாது. புரிஞ்சுதுங்களா? கணக்கு படிக்கிறப்ப, தமிழ் லாங்குவேஜ் படிக்கிறப்ப இங்கிலீஷ் புகுத்தக்கூடாது. சயின்ஸ் வந்தாச்சுன்னா கணக்குல வந்து புகுத்தக்கூடாது. அதுல வரும் சயின்ஸ்ல சில சில பிசிக்ஸ்ல சில காம்பினேஷன் சில இதெல்லாம் வரும். நம்ம இதெல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கக்கூடாது. அந்தந்த பயிற்சியில் அந்தந்த இது தேடி இருக்கிறப்ப கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோன்னா அந்தந்த அந்தந்த நிலைப்பாடு அங்கங்க இருக்கும். புரிஞ்சுதுங்களா? அது இந்த நேரத்தில் நம்ம கொஞ்சம் பஞ்சபூதங்கள் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்க்குறப்ப காது நாதத்தை கேட்டு இருக்கோம், மூக்கு மண் வாசனை பிடிச்சிட்டு இருக்கோம், நாக்கு உள்ளுக்க மறைஞ்சிட்டு இருக்கோம், கண்கள் கீழே வந்து தங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கோம், எண்ணம் தோன்றா நிலையில அமர்ந்து ஆகாய என்ற பூதத்தையே இழந்துட்டு இருக்கோம். எதையும் பற்றாத வண்ணம், 5 பூதங்களையும் பற்றாத வண்ணம் தனி நிலையிலே நம்ம அமர்ந்துடும். அப்ப ஆராய்ச்சி பண்றப்ப நீங்க ஆராய்ச்சியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதை நிலைக்கு தோணும். இப்ப இந்த வரையறைன்னு சொல்லக்கூடிய ரேஞ்ச் எவ்வளவு தூரத்துக்கு போகுது, எவ்வளவு தூரத்துக்கு இறங்குது, எவ்வளவு தூரத்துக்கு ஓங்குறோம், எவ்வளவு தூரத்துக்கு இறங்குறோம். இதுல ஒரு மூச்சு நல்ல மேலே எடுத்து ஒடுங்குனானாக்கா நம்ம மூச்சு ரேஞ்சு நமக்கு தெரிஞ்சு போயிடும். இந்த ரேஞ்சை இன்னைக்கு நீங்க மாற்றவே முடியாது. ரேஞ்சை பெருசு பண்ணவோ குறைக்கவோ உங்களால முடியாது. ஆனா இடத்த மாற்றலாம். ஓங்குதல்ல கொஞ்சம் குறைச்சானாக்கா ஒடுங்குதல்ல அதிகப்படுத்திக்கலாம், இல்ல ஒடுங்குதல குறைச்சானாக்கா ஓங்குதல்ல அதிகப்படுத்திக்கலாம். கொஞ்சங்களா? இப்ப இந்த ரேஞ்ச் மெல்ல அப்படியே ஒடுங்குவதற்கு நம்ம மெல்ல வரும். இப்போதைக்கு ஒடுங்குதலை நீங்க அதிகம் பண்ணீங்கன்னா ஓங்க முடியாது. ஏன்னா அந்த குறிப்பிட்ட ரேஞ்சில் தான் இருக்கிறீங்க. நீங்க ஒடுங்குதலை ரொம்ப அதிகப்படுத்தினாக்க ஓங்க முடியாது. ரொம்ப ஓங்கிட்டீங்கன்னா ஒடுங்க முடியாது. ஏன்னா அந்த ரேஞ்சு தான் பலமே, அந்த ரேஞ்சில் தான் இருக்கிறீங்க. இப்ப இந்த ரேஞ்சை விரிவுபடுத்தணும். ஆகாய அளவு ஓங்கி பூமியுடைய பாதாள அளவு ஒடுங்கக்கூடிய நிலை வந்துட்டா அப்புறம் அது வேற. நீங்க ஒண்ணு இல்லை, இப்போ உள்ள ரேஞ்சை விட டபுள் மடங்கு ஆயிட்டாலே பம்பரமா வேலை செய்வீங்க. அப்ப நீங்க வேலை செய்ய மாட்டீங்க, அந்த ஆற்றலே வேலை செய்ய ஆரம்பிச்சு. டபுள் மடங்கு 2 மடங்கு அதிகப்படுத்தினாலே போதும். இன்னும் 1000 மடங்கு அதிகப்படுத்தினா என்ன சொல்றீங்க? முதல்ல 2 மடங்கு அதிகப்படுத்தி பார்க்கலாம்.
அந்த அந்த சுவை உணர்ந்த பிற்பாடு அந்த அந்த அதனுடைய வலிமையை நம்ம பெற்ற பிற்பாடு அப்ப தெரியும். நீங்க கூட்டிக்கிட்டே போவீங்க. புரிஞ்சுங்களா? இப்போ இந்த பயிற்சியில நல்லா ஓங்கி நில்லுங்க, நல்லா ஒடுங்க பாருங்க, ரேஞ்சு தெரிஞ்சு போயிடும். அப்புறம் உள்வாங்க சுவாசத்தை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சி விட்டு ஒடுங்குற நிலைக்கு அதிகமா போங்க. புரிஞ்சுதுங்களா? சரி, கொஞ்சம் பண்ணுங்க. நான் நான் மந்திரம் சொல்றேன், அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் உதவியா இருக்கும். ஆரம்பிக்கலாம். ஓம் நம சிவாய. 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 அப்படியே பயிற்சி பண்ணுங்க. நான் பழைய பர்சனுக்கு மெல்ல போகலாம். ஓம் நம சிவாய. 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 ஓம் நம Namah Shivaya.
நமச்சிவாய. ஓம் 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 நமச்சிவாய. அந்த வரையறை எல்லையை அப்படியே தக்க வைத்துக் கொள்ளுங்கள். அந்த ரேஞ்சு மாறாமல் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படியே மெல்ல ஒடுங்கி 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 போங்க. சந்திரனுடைய சுவாசத்தை கொஞ்சமாக கொஞ்சமாக குறைத்து கொண்டே வரணும். முழுமையாக குறைத்துக் கொள்ளக்கூடாது. ரொம்ப ஒடுங்கு சூரியகளை ஒடுக்கத்திலிருந்து மறுபடியும் மெல்ல மேல வாங்க. ஓம் நம ஓம் நமச்சிவாய. 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 போதும். எப்பவுமே கண் விழிக்கிறப்ப சுவாசத்தை ஓங்கிய நிலைக்கு கொண்டு வந்த பிற்பாடுதான் கண் விழிக்கணும். சரிங்களா? ஒடுங்கிய நிலையில கண் விழிக்க கூடாது.
ஒடுங்கிய நிலையில கண் விழிக்க கூடாது. ஓங்கி ஓம் அந்த ரேஞ்சை வந்து மேல உயர்த்திடணும். மேல உயர்த்திக்கிட்டு அப்புறமா தான் நம்ம கண் விழிக்கணும். மேல உயர்த்திட்டு கண் விழித்தால் இந்த மாதிரி எல்லாம் பண்ணணும்னா இல்லை. புரிஞ்சுதுங்களா? ஒடுங்கு நிலையில ஒடுங்கு நிலையில கண் விழிச்சாதான் நீங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவீங்க. ஓங்கி நிலையில பண்ணனாக்கா கண்ணெல்லாம் பிரகாசமா இருக்கும். புரியுதுங்களா? ஆனா தியானத்துல எல்லாமே ஒடுங்கிய நிலையில தான் விழுந்துட்டு கண் விழிக்கிறதுனால தான் அப்படி கண் விழிங்கன்னா கொஞ்சம் உஷ்ணம் தேய்ச்சி கையை பலபலம் தேய்ச்சி நல்லா சூடாக்கிட்டு தூக்கத்தை எல்லாம் தெளிய வச்சுட்டு முடிஞ்ச கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு அதை தடவி வச்சுட்டு இப்படியே தலையை கொஞ்சம் ஆட்டிட்டு செட் பண்ணிட்டு தியானத்துல இருந்து எழுகிறவங்க செட் பண்ணிட்டு இப்ப என்ன சொல்ல வரீங்க? எப்பயும் பண்ணிட்டு இருங்க. தூக்கத்துல தூங்குறதுக்கு முன்னாடி 10 நிமிஷம் படுத்துக்கிட்டே பண்ணுங்க. ஏன்னா அது ஒடுங்குற நிலை தானே. அந்த ஒடுங்குற நிலை எப்படி ஒடுங்கணும்? அப்புறம் அப்படியே நீங்க அந்த அந்த பயிற்சி விட்டுட்டீங்கன்னா, அந்த ஒடுங்குனை விட்டுட்டீங்கன்னா தூங்குவீங்க பாருங்க, அப்படி தூங்குவீங்க, உங்களை எழுப்பவே முடியாது. சந்திரன் தானா போயிட்டு இருக்கோம். சந்திரன் அந்த 10 நிமிஷம் 15 நிமிஷம் அந்த அந்த விழிப்பு நிலை அந்த ரேஞ்சுக்குள்ள தூங்குறப்ப படுக்கிறப்ப கொட்டை விழுவதுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய பயிற்சி. புரியுங்களா? அப்பதான் வந்து அந்த ஒடுங்குற நிலை நமக்கு தெரியும். எவ்வளவு தூரத்துக்கு நம்ம ஒடுங்குறோம். ஆமா, அந்த அட்ட நிலையை பிடிப்பதற்காக வேண்டி இந்த பயிற்சி பண்ணிட்டே இருக்கணும். ஒரு நாள் மரணத்தை தொட்டு கொண்டு வருவோம். ஒரு நாள் மரணத்தை தொட்டு கொண்டு வருவோம். அதான் மட்ட நிலை. மரணமே மட்ட நிலை. கடைசியில நமக்கு அது கூட மட்ட நிலை சொல்ல முடியாது. ஆமா, அது கூட சொல்ல முடியாது. அது ஒரு அசதியான நிலை. கொஞ்சம் கால அளவு ஒரு 10-15 வருஷம் நீடிக்கின்ற பெரும் தூக்கம் அது. மரணம் என்பது எண்ணிட்டீங்களா? என்னமோ அங்க தூங்கிட்டு போய் எண்ணிட்டு வந்த மாதிரில பேசுறாரு. இது இந்த ரேஞ்சை வந்து நம்ம பயிற்சி பண்ண இந்த ரேஞ்சு கூடிக்கிட்டே இருக்கு. நீங்க ஒடுங்கினாதான் நம்ம இயல்பாவே ஓங்கி நிக்கிற நிலை தான். புரியுங்களா? ஓங்கி இப்படி வேணா நிற்போம், ஆனா ஒடுங்க தெரியாது. அது டிஃபால்ட் மோடு அது. ஆமா, ஓங்க நிலை பத்தி கவலைப்படாதீங்க. அது டென்ஷன். நம்ம ஓங்க நிலைன்னா நம்மளை ஓங்க வச்சிருவாங்க. அக்கம் பக்கம் அது சுற்றுப்புற சூழ்நிலையெல்லாம் ஓங்க வச்சிருவாங்க. புரிஞ்சுதுங்களா? நம்முடைய வேலைத்திறன் மடமடன்னு வேலைத்திறன் இல்லை. வேலை விறுவிறு ஒரு வேலையை செய்யணும். மந்தமா செய்யக்கூடாது. காப்பி வச்சா 1 மணி நேரத்துல காப்பி வேணும். 2 நிமிஷத்துல காப்பி ரெடி ஆகணும். ஏன் ஜென்ஸ் போற காப்பி போற இடமெல்லாம் இல்லையா?
ஆமா. தண்ணியே ஊத்தாதப்பா அது போதிய அளவு காப்பித்தூள், போதிய அளவு சர்க்கரை போட்டு நம்ம இஷ்டத்துக்கு போட்டு பண்ணல. இது ஒரு நிலை, புரிஞ்சுதுங்களா? இந்த நிலை ஓங்கிய நிலையில மனம் பக்கத்துல ஊடுறதே முடியாது. எப்ப ரேஞ்சு நமக்கு குறையுதோ, குறைவா இருக்கோ, அப்பதான் மனமே வேலை செய்யும். ரேஞ்சு மேலையும் ஓங்கிய நிலையும் ஒடுங்கு நிலையில இருக்கிறப்ப மனம் இதுக்குள்ள புகவே முடியாது. ஏன்னா ஓங்குற வேகம் ஓட்டம், இந்த மனம் அது பின்தொடர முடியாது. ஒடுங்குற இடத்துல நிச்சயம் மனம் வரவே வராது. புரியுதுங்களா? எப்போ மனம் நிக்குது அன்னைக்குதான் தூக்கமே வரும், இல்லைங்களா? ஒடுங்குற இடத்துல மனம் வரவே வராது. அது போதுமான ஓட்டம் இருந்தாதான் அது ஈடுபடுத்தும். நம்ம அதனுடைய ஓட்டத்தை, அதனுடைய ரேஞ்சை விட்டுட்டு மேல போயிட்டோனாக்கா அது பின்தொடராது. ஒரு பேரியக்கம் நடக்கிறப்ப, நம்ம வேகமா ஓடிட்டு இருக்கிறப்ப ஏதாவது திட்ட தோணுமா? என்ன கமக்கம்? உங்க உங்க ஓனரை திட்டுவீங்களா? யாரையும் திட்ட தோணாது. ஒடுங்குறப்ப இயல்பாவே மனம் வேலையும் செய்யாது. அப்ப இந்த ரேஞ்ச நம்ம மேலையும் கீழையும் ரேஞ்சை அதிகப்படுத்திட்டே போயிடப்போ மனத்தினுடைய தொழிலிருந்து விடுதலை, மனனுடைய தொழிலிருந்து விடுதலை. இப்ப நம்ம இந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் நம்ம இருக்கிறோம். பெரிய பெரிய மகான்களும் இந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் இருக்கிறாங்க. இந்த ரேஞ்சு யார் அதிகப்படுத்தவில்லையோ, இந்த வரையறை எல்லைகளை யாரு நகர்த்தி மேல நகர்த்தி வைக்கணும், அந்த எல்லையை கீழே நகர்த்தி வைக்கணும். முக்கியமாக கீழே தான் நகர்த்தி வைக்கணும். ஒடுங்குதல தான் இருக்கணும். பணிவு உள்ளவனுக்கு எல்லாம் பணியும். ஓங்கி நிற்பவனை எல்லாம் ஒடுக்க பார்க்கும். புரியுங்களா? யார் ஓங்கி நிற்கிறானோ அவனை எல்லாம் ஒடுக்க பார்க்கும். பணிவு உள்ளவங்கிட்ட யாரும் பணியத்தான் செய்யும். அதே மாதிரி பணிவோடு, அதாவது ஒடுங்குதோடு, ஒடுங்குதல்ல ஓங்குதல் வேகத்தை கூட்டினவங்கிட்டையும் யாரும் நெருங்க மாட்டாங்க. ஒடுங்குதல்ல ரொம்ப அதிகமா போயிட்டு அதன் மூலமாக ஓங்குதல்ல வேகத்தை காட்டுறவங்கிட்டையும் யாரும் நெருங்க மாட்டாங்க. அந்த ஒரு சீரல்ல அந்த கோழி கழுகோ பறந்தோ வரப்ப அது அந்த சீர்றது பாருங்க. அந்த கோழி மற்ற நேரமெல்லாம் அந்த பறந்த பார்த்தா கோழி பயந்து எங்கேயோ ஓடிக்கிறோம். ஆனா குஞ்சு போட்டு குஞ்சுகளை பாதுகாத்துட்டு இருக்கிற ஒரு கோழி கிட்ட ஒரு பறந்து நெருங்கவே முடியாது. ஏன்னா அதனுடைய ஓங்குதல் ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா 15 நாள் அழகாத்தது இல்லையா, ஒடுங்குதல் இருந்தது இல்லையா? 15 நாள் எங்க அந்த ஆற்றல் வந்தது? அந்த 15 நாள் ஒடுங்குதல் இருந்தது இல்லையா, அங்கே ஓங்குவதற்கான ஆற்றலை அது பெருக்கிக் கொண்டது. அதான் அழகாத்து குஞ்சு பொழித்த கோழிக்கு அவ்வளவு வீரம் ஜாஸ்தி. ஏன் குஞ்சுகளை வைத்த அந்த கோழிக்கு அவ்வளவு வீரம் எப்படி வந்தது? பறந்தையே தாக்கக்கூடிய அளவுக்கு வீரம் எப்படி வந்தது? அந்த அழகாத்த நிலையிலே அது தன்னுடைய
அடங்கிய நிலையில அண்ட ஆற்றலோடு நெருக்கத்தை கொண்டு, அண்ட ஆற்றலை அடையல, நெருக்கத்தை ஏற்படுத்தி அதன் மூலம் ஆற்றலை பெற்றுக்கொண்டு அந்த வீரத்தை இப்ப குஞ்சுகளை காப்பாற்றுவதற்கு பயன்படுத்துவது, தேவைக்கு பயன்படுத்துவது ஒரு கோழியினுடைய செயல்பாடு அது. புரிஞ்சுங்களா? அதே போல ஒடுங்கி 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 அடைகாத்தல் போல அந்த ஒடுங்கி 10 நாள் 15 நாள் கோழி அடைகாக்குது, எதையாவது பண்ணுதா? என்ன செய்யுது? அமைதியா அவ்வளவு 15 நாள் அப்படியே அமைதியா உட்கார்ந்துருக்கு. இல்ல, நம்ம வனத்து பச்சி விட்டுங்க, இந்த கோழி கதை வாங்க. இப்ப வனத்து பச்சி ஆமா 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 பட்டாம்பூச்சிய மாறக்கூடிய வல்லமை வந்தது. அப்ப ஆமா, யார் ஒருவர் ஒடுங்குதல்ல பலமாகிறார்களோ அவங்களுக்கு தான் ஓங்குதல்ல பலமாகக்கூடிய சாத்தியக்கூறு கிடைக்கும். அப்ப கொஞ்ச நாள் கோழிகள்லாம் கொஞ்சம் பேர் வரைக்கும் அதுக்கு கொஞ்சம் இருக்கும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அது வீரியம் குறைஞ்சி பழைய கோழியா மாறிடும். மறுபடியும் பறந்து வந்தானாக்கா இது பயந்து பயந்து ஓட ஆரம்பிக்கும். பாசம் ஒரு பக்கம் இருக்குதோ இல்லையோ, ஆனா அந்த பாசத்துக்காக வேண்டிய வீரம் எங்கிருந்து வந்தது? அந்த 15 நாள் ஒடுங்கி இருந்ததுல அந்த கோழிக்கு அந்த வீரம் வந்தது. நமக்கு வருமா? எப்ப பயிற்சி எப்ப முடியுது? சரி, இப்ப ஒரு செயல்பாடு சாதாரண சுவாசம் பண்ணிட்டே இருக்கிறப்ப இந்த அரை மணி நேர பயிற்சியில கூட நீங்க இப்ப நான் சொல்லி கொடுத்தேன் இல்லைங்களா, இதே போல அந்த ரேஞ்சுக்குள்ளேயே அந்த பயிற்சி பண்ணிக்கலாம். ஆனா ஒடுங்குவதற்கு மாத்திரம் இந்த பயிற்சி, இந்த அரை மணி நேர பயிற்சியில ஒடுங்குவதற்கும் ஓங்குவதற்கும் ஒடுக்க நிலைக்கு போகணும், ஓங்கிய நிலைக்கு மேல நகர்த்திட்டு போகணும். புரிஞ்சுங்களா? ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. இப்ப நான் ஒடுங்க நிலைக்கு கீழே போயிட்டேன். இப்ப அதுல இருந்து மறுபடியும் ஓங்கிய நிலைக்கு நான் பயிற்சி பண்றேன். ஓம் நம சிவாய, 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 ஓம் நம சிவாய. இப்படி ரேஞ்ச ஓங்குற நிலைக்கும் கொஞ்சம் கூட போயிட்டு ஒடுங்குற நிலைக்கும் கொஞ்சம் கீழே வந்துட்டு இப்படியே அந்த ரேஞ்சை கீழே மேலே ஏற்றிக்கிட்டே இருந்தால் தியானத்துல தூக்கம் வராது. தியானத்துல தூக்கம் வராது. ரேஞ்சு கான்ஸ்டன்ட், ரேஞ்சு நிலையானதா இருக்குது அந்த நேரத்துல. இதுக்கு மேல நம்ம இன்க்ரீஸ் பண்ண முடியாது. புரியுங்களா? இப்ப இந்த ரேஞ்சு கீழையும் மேலையும் போயிட்டு ஓங்கவும், இதுலயே இந்த அரை மணி நேர பயிற்சியில சொல்றேன், ஓங்கவும் தெரியணும், ஒடுங்கவும் தெரியணும். இப்படியே பயிற்சி பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, நாங்க எங்கெங்க பயிற்சி பண்றோம், நீங்க இதே புதுசா ஒண்ணு சொல்லி தரீங்க. அரை மணி நேரமே உட்கார வேண்டியது.
இது வேற புது பயிற்சி வேற தரீங்களா நீங்க? நீங்க பயிற்சி பண்ணா நல்ல நிலைக்கு வரலாம், இல்லைன்னா இப்படியே வந்து பண்ணிட்டே இருக்கிறப்ப இந்த அரை மணி நேர பயிற்சி என்னைக்கும் விடக்கூடாது. நடைப்பயிற்சி வேறு, பயிற்சி வேறு. தோன்றா நிலையை காக்கக்கூடிய, தக்க வைக்கக்கூடிய பயிற்சி. இந்த பயிற்சி அரை மணி நேரம் பயிற்சி விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க. நான் 10 நாளா நடந்தேன், ஒன்னும் கால் வலியே தெரியல. இப்ப 2 நாளா கால் வலி தெரியல. ஏங்க? தோன்றா நிலையே மறந்து போயிட்டீங்க. அந்த தோன்றா நிலையை தக்க வைக்கக்கூடிய அந்த அரை மணி நேர பயிற்சி மிகவும் அவசியம். புரியுதுங்களா? தோன்றா நிலை எது என்பது ஆரம்பர உட்கார்ந்து அதை அடையாளம் கண்டு அதோடு நம்மை இணைத்து கொண்டு அந்த மனமில்லா மனம் பற்றாத தொடாத இணையாத அந்த தோன்றா நிலை, விழிப்பு நிலை மட்டுமே வந்து ஆதிக்கம் செலுத்தக்கூடிய அந்த தோன்றா நிலை, தளர்ந்த நிலை, ஒடுங்கிய நிலை, எந்த இலக்கம் நிறைந்த நிலை, மிக தளர்ந்த நிலையிலே இந்த நாத ஒளி ஊடுருவுகின்ற ஒரு தளர்ந்த நிலை இருந்தால்தான் நாத ஒளியை ஊடுருவோம். அந்த தளர்ந்த நிலையில போகணும். நாத ஒளி ஊடுருவுகின்ற அந்த தளர்ந்த நிலை போன பிற்பாடு அந்த தளர்ந்த நிலைக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் அதை தக்க வைக்கணும்ல. என்னைக்காவது அந்த தளர்ந்த நிலை கொஞ்சம் முதிர்ந்த நிலை வந்துட்டானாக்கா நாதம் காணாம போயிடும். ஏன் 4 நாள் 5 நாள் நாதம் கேட்டது, இப்ப நாதமே கேட்கறது கிடையாது அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ தளர்ந்த நிலையிலிருந்து விடுபட்டு கொஞ்சம் முதிர்ந்த நிலைக்கு வந்து விட்டாய். அப்ப நாதம் வர வேண்டிய அந்த ரேஞ்சு, அந்த வரையறை நிலை விட்டு மேலே வந்து விட்டாய். நாதமோ தளர்ந்த நிலையில இருக்கின்றது, நீயோ முதிர்ந்த நிலையில இருக்கின்றாய். அதனால்தான் நாதம் கேட்க மாட்டேங்கிறது. உள்ளொலி ஏன் தெரிய மாட்டேங்குது? அதனுடைய தளர்ந்த நிலை இன்னும் ரொம்ப அடியில இருக்குது. நாதத்தினுடைய தளர்ந்த நிலைக்கு நம்ம ஓரளவுக்கு எப்படியாவது கொஞ்சம் சிரமப்பட்டு வந்துடலாம். இன்னும் விந்து என்று சொல்லக்கூடிய ஒளி, லைட், அதனுடைய தளர்ந்த நிலைக்கு வரணும்னா பேராற்றல் அங்கதான், இன்னும் பேராற்றல் அங்கதான் கிடைக்கும். இன்னும் பேராற்றல் அங்கதான் கிடைக்கும். பதிநிலையினுடைய முடிவு ஒளி நிலை கிடைக்கக்கூடிய அந்த ஒடுக்க நிலை, தளர்ந்த நிலை. புரியுதுங்களா? பதிநிலையின் முடிவு, பதிசுவாசம் இருக்குல்ல, பதிசுவாசத்தின் முடிவு ஒளி நிலை அகப்படும் அந்த தளர்ந்த நிலை. ஆனா சொல்லுங்க, அது நான் தளர்ந்த நிலை சொல்றேன் இல்லைங்களா, அது ரேஞ்ச மாற்றணுங்களுக்கு தான் கைகூடும். வராது. நீங்க இப்ப ஓத நிலையில் நாதம் கேட்காது. இப்ப நீங்களே பாருங்க, கேட்காது. நீங்க என்னைக்கு அந்த தளர்ந்த நிலைக்கு, ஒடுங்குற நிலைக்கு மெல்ல இறங்கி வரீங்களோ அப்ப நாதம் கேட்க. ஓங்குற நிலைக்கு ரேஞ்சு அப்படியே மாத்திட்டே போறப்ப நாதம் கேட்காது. அந்த நல்ல கேள்வி. அப்ப ரேஞ்சு நம்ம மாத்திட்டே போயிட்டு ஓங்குற நிலைக்கு போற, தளர்ந்த நிலை தடைப்படுது,
போதுமான தளர்ந்த நிலை இல்லாத நேரத்தில் நான் அதை கேட்பதை நின்று போயிடும். ஓங்கலையும் பயிற்சி பண்ணலாம் இல்லைங்களா? ஓங்கல பயிற்சி பண்ணலாம். ஆனா நான் என்ன சொல்ல வர, முதல்ல பிடிச்சுக்கிட்டு அந்த தளர்ந்த நிலையை விடாமல் அந்த 80லயே 90லேருந்து 80க்கு இறங்கி வந்தீங்க இல்லையா, அந்த 80லயே விடாமல் அங்க தளர்ந்த நிலையை பற்றி கொண்டு ஓங்க முயற்சி பண்ணணும். அப்ப நானும் கேட்டுட்டே இருக்கோம். ஆரம்பத்துல கேட்காது. அப்புறம் நீங்க 80 பிடிச்சிட்டீங்க, தளர்ந்த நிலையில் 80 பிடிச்சிட்டீங்க. 80 பிடிச்சுக்கிட்டு ஆனா இங்க 110லேருந்து 100 தான் வந்துருச்சு ஓங்கி நிலை. அப்ப 80லிருந்து 110, 101, 105, 110 அப்படி போகும். இப்ப 110 80 பிடிச்சுக்கிட்டு 110 போச்சுன்னா நம்ம ரேஞ்சு 20லேருந்து 30 போச்சா, அப்ப தெரியும் நம்ம தேகத்துல மாற்றம். அப்ப 30, 40 40, 50 60, 70 80, 90 100 ஆக்கிட்டானாக்கா சொல்லுங்க. விசுவாசம் அதான் உள்ளுக்க இருக்கிற அந்த நாதத்தோட வச்சுக்கிட்டோம்னா நாதம் நம்ம அந்த சலன காற்று இந்த சுவாசம் போயிடும், இந்த ரேஞ்ச் போயிடும். நீங்க விதி சுவாசத்துல நல்லா புரிஞ்சுக்கோங்க. மதி சுவாசத்துல ரேஞ்ச கொஞ்சம் விரிவுபடுத்தலாம். ஆனா இந்த வெளிக்காற்று சுவாசத்துல நீங்க ரேஞ்ச விரிவுபடுத்தவே முடியாது. புரியுதுங்களா? விரிவுபடுத்தவே முடியாது. வேணும் ஒரு 5 ஜென்மமா 20 வயசுல தொடங்கி 60 வயசு வரைக்கும் பயிற்சி பண்ணனாக்கா 20 இன்னைக்கு 25 ஆக்கலாம், 27 ஆக்கலாம். அதுக்கே மகான் பட்டம். அதுக்கு மகான் பட்டம். இன்னும் 50 ஆக்குனா என்ன பண்றது? மகானுக்கு மேல அவர் யாரையும் கும்பிட மாட்டாங்க. வெளி சுவாசத்துல ஆமா, மதி சுவாசத்துல ஒரு 2 மடங்கு அதிகப்படுத்தலாம். ஆமா, விதி சுவாசத்துல ஒரு 500 1000 மடங்கு அதிகப்படுத்தலாம். ஒடுங்குதல் ஓங்குதல் வித்தியாசத்தை சொல்லணும் இல்லையா? ரேஞ்சு மதியில வெளி சுவாசம் நீங்கி போயிடும். அகக்குரு முழுமையா வேலை செஞ்சு வெளி சுவாசம் வராது. பதியில உள் சுவாசம் இந்த விசக்காற்று நின்று போயிடும். மதியில வீதியில வெளிக்காற்று போயிடும். பதி சுவாசத்துல உள்ளுக்கு இருக்கிற அமிர்த காற்று தான் போயிட்டு வந்துட்டு இருக்கும். அத ரேஞ்ச நீங்க எவ்வளவு அதாவது வெளிக்காத்துல நீங்க முயற்சி பண்ணக்க முடியாது. ஆமா, மதியம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம என்ன பண்ணணும்னா ரேஞ்ச மாத்தணும்னா சுவாச ஒழுங்கு அது முழுமையாக வெளிக்காத்துல முறையோடு சுவாசிச்சு, அப்புறம் மதி சுவாசம் உள்வாங்குற வெளிக்காற்று முழுமையாக ஜீரணம் பண்ணுவது, ஜீரணம் பண்ணி துளி கூட மூச்சை வெளியே வராமல் இருக்கிறது மதி சுவாசம். மதி எங்க போறது? அவ்வளவு தூரத்துக்கு மதி உன்னை சொல்ற சுவாச ஒழுங்கு மதி விதி பதி. ஆதி சுவாசம் அப்புறம் உடனே அங்கேயே தாண்டிங்க. இந்த சுவாச ஒழுங்குக்கே
இங்க மூணு ரெண்டுத்துக்கு மேல மூணாவது சொன்னாலே குழப்பமாகுது. இங்க நீங்க நாலஞ்சு சேர்த்தனாக்கா என்ன என்ன சொன்னீங்க? பதியா, விதியா, மதியா? அப்ப இந்த வெளிசுவாசத்துல இந்த ரேஞ்சை நம்ம ஓரளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணலாம், புரியுதுங்களா? அதுல அதிகமா 2 மடங்கு நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம்னா நமக்கு பெரிய அதிர்ஷ்டம் தான். என்னம்மா, என்னாச்சு? அங்க ஒரு சபை நடக்குதா? இல்லை இங்க உட்காந்து பேசுங்க. உங்களுக்குள்ள பேசுனா பரவாயில்ல, இங்க கேட்குது. விதி சுவாசத்துல மதிசுவாசத்துல 10 மடங்குலேருந்து 100 மடங்கு அதிகப்படுத்தலாம் ரேஞ்சு. விதி சுவாசத்துல 500-1000 மடங்கு அதிகப்படுத்தலாம். மதிசுவாசத்துல எண்ணிலடங்கா ரேஞ்ச அளவுக்கு அதிகப்படுத்தலாம். புரியுதுங்களா? உள்ள மேன்மை முதல் வெளியில பயிற்சி பண்ணுனா, ஆமா வெளியே பயிற்சி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா உள்ளுக்கு போயிட்டு சுவாசத்தை மதி சுவாசம் ஆகிட்டு கொஞ்சம் ரேஞ்ச் அதிகம் பண்ணிட்டு விதி சுவாசம் ஆகிட்டு இன்னும் ரேஞ்ச் அதிகம் பண்ணிட்டு அப்புறம் பரிசுவாசத்துல இன்னும் ரேஞ்ச் அதிகம் பண்ணிட்டு போகலாம். அதுக்குள்ளேயே இங்க கலப்பணம் கூடியதான். மதிசுவத்திலேயே ஆற்றல் பெருக வந்துச்சுன்னா பாடான்னு சொல்ல ஆரம்பிச்சுன்னா ஓங்கலைன்னா ஒடுங்கி நிச்சயமா ஒடுங்கியே போயிடுவீங்க. ஒடுங்குறதுல தயார் நிலைக்கு ஒடுங்கணும். நம்மள ஓங்குதுன்னா என்ன அர்த்தம்னா செயல்பாடுல இருக்கக்கூடாது. ஒரு பெரிய செயல்பாட்டுக்கு நம்ம தயார்படுத்திக்கிற பயன்பாட்டுக்கு தயாராக்கி கொள்ளுறதுல இது பண்ணிக்கிறோம். புரிஞ்சுங்களா? ஓங்கினது 4 பேர்கிட்ட ஓங்கி போய் ரவுடித்தனம் பண்ணி ரேஞ்ச கூட்டிக்கிட்டே போகணும். ரேஞ்ச கூட்டினீங்கன்னா தான் ஆற்றல் அதிகமாக வரும். ஏன்னா ஒடுங்க ஆற்றல் அதிகமாகிக் கொண்டே வரும். ஓங்க அந்த ஆற்றலை பயன்படுத்தக்கூடிய தயார் நிலை நமக்கு வரும். துட்டு சம்பாதிச்சா மாத்திரம் போதாது. கோடியா சம்பாதிச்சு நிலத்துலையோ வீட்டுல புதையிலையோ பொறுத்து வச்சு என்ன பிரயோஜனம்? அணுவிக்க தெரியாத சொத்து என்ன பிரயோஜனம்? அது பையனுக்கும் சொல்லாம பேரனுக்கும் சொல்லாம யாருக்கும் சொல்லாம எவனோ ஒருத்தர் வீடு வாங்கினவன் இடிக்கிறப்ப அப்ப தெரியும் யாருக்கோ பேசுறாரு. பயன்பாடு என்பது பொறுத்துதான் ஆற்றலை நம்ம பெருக்கிக் கொள்ள வேண்டிய ஆயத்த பயிற்சியை செய்து கொள்ள வேண்டும். ஆமா, அதாவது ஒடுங்குவதன் மூலமாக நம்ம அண்ட ஆற்றலோடு நெருக்கம் அதிகமாகுது. அந்த ஹை டென்ஷன் வயர் பக்கத்துல நம்ம கம்பியை கொண்டு போறோம்னா இன்னும் பக்கத்துல கொண்டு வரோம். ஒடுங்குவதன் மூலமாக நம்ம நெருக்கத்துல கொண்டு வரோம். அப்ப இந்த கம்பியில வோல்டேஜ் அதிகமாகிட்டே போகுது. மேக்னெட் ஃபீல்டு இன்னும் நிறைய கம்பியில நம்ம நீட்ட கம்பியில அதிகமா கரண்ட் அதிகமாகிட்டு போயிட்டு இருக்கு. அதே போல ஒடுங்க அருளாற்றினுடைய எல்லைக்கு நம்ம நெருங்க அங்க அந்த ஆற்றனுடைய தூண்டல் அதிகமாகிட்டே போகுது. எப்படி கம்பி கைட்டன்ஸ் பக்கத்துல கம்பி ஏதாவது டெஸ்ட் பண்ணிடாதீங்க. அவர் சொன்னார் சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணி கையை பொசிக்கிற போறீங்க. நீங்க தானே சொன்னீங்க கம்பியை வச்சு தொட்டானாக்கா 1,20,000 வோல்ட் வரும்னு சொன்னீங்க. நான் டெஸ்ட் பண்ணையா, கையே காணாம போச்சியா. நீங்க சொன்னதை அப்படியே வேதமா எடுத்துக்கிட்டேயா, பெரிய தொல்லையாயிரம். அப்புறம் நான் எங்கேயோ என்னை வச்சிருவாங்க. இந்த மாதிரி எல்லாம்
போதனை பண்றீங்க அப்படின்னு. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா அது நிஜம் நினைச்சிட்டு கல்யாணம் பண்ணாலும் கல்யாணம் பண்ணாதவங்கள ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. புரிஞ்சுக்கணும், நல்லா புரிஞ்சுக்கிட்ட ஐயா, நான் தான் கம்பியை கொண்டு வைக்க போனேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஓங்குதல் ஒடுங்குதல் எவ்வளவு இருக்குதோ அதே மாதிரி ஓங்குதல் இருக்கணும். ஒடுங்குவதில் வருகின்ற ஆற்றலை நம்ம பயன்படுத்திக்கணும். இப்ப தூக்கத்துல ஒடுங்குதல் என்ற ஒரு ஆற்றலை பயன்படுத்தாதனால அது என்ன வருது? கனவா மாறுது, ஒரு செயலா மாறுது. புரிஞ்சுதுங்களா? கனவா கனவுல என்னென்ன வேலையெல்லாம் பண்றோம். பெய்யோட மோதிரம், போத்தோட மோதிரம், இதோட மோதிரம், எல்லா இதுவும் வந்துட்டு இருக்காங்க. எதிர்பார்க்காத செயல்கள்லாம் நடந்துட்டு இருக்கோம். நாய் துரத்துறது, பாம்பு துரத்துறது, எல்லாம் துரத்துறது, என்னென்னமோ நடக்குது. காலையில பார்த்தோன்னாக்கா ஒன்றும் ஞாபகத்துக்கு வரல. செய்ய முடியாத வேலைய ஜன்மத்திலையும் செய்ய முடியாத வேலையை அங்கதான் நம்ம செய்யணும். திட்டா நிஜமா ஜன்மத்துக்கு திட்டவே முடியாது, கனவு திட்டிக்கிறோம். நீங்க அம்மாவை திட்டுவீங்க. இப்படியே கனவு வர்றதே அதுதான். பயன்படுத்தாத ஆற்றல் அது இயக்கமாக மாறிவிடுகிறது. மோசமான கனவு வந்தனாக்கா நல்லா தூங்கி ஒடுங்கி ஆற்றலை பெற்றுக்கொண்டோன்னு அர்த்தம். புரிஞ்சுதுங்களா? அதனால்தான் விடிய காலத்துல கனவு வருது. தேங்க்ஃபுல்லா இதுதான். விடிய காலையில கனவு ரொம்ப அதிகமாக நல்ல ஒரு கனவு, ரொம்ப பலமான கனவு வர்றதுக்கு காரணம் தூக்கத்தில் ஒடுங்கி ஆற்றலை பெற்றுக்கொண்டதுனால அது பயன்படுத்தாத ஆற்றலாக இருப்பதால் எக்ஸஸான ஆற்றல் கனவாக வெளியே போகிறது. சேமித்து வைக்கக்கூடிய திறன் நம்ம இல்லை. நம்ம பேட்டரி ஓரளவுக்கு வருது, அதுக்கு மேலே லீக்கேஜ் ஆகுது எனர்ஜி. இதை தெரிஞ்சுக்கணும். அப்புறம் இப்போ ஒரு நிமிஷம் நாத பயிற்சி நம்ம பண்ணலாம். அமைதியை எப்பயும் போல சுவாசம் பண்ணி கொஞ்சமா பாருங்க. இந்த ஒடுங்க நாளம் கேட்கும், ஓங்க நாளை கேட்பாரு. ஓங்குறதே நாளம் கேட்கும். அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறப்ப நாளம் கேட்கும். ஆனால் ஓங்குற செயல் நாதத்தினுடைய சக்தியால் இருந்தால் நாதம் இன்னும் பலமாகவே கேட்கும். அந்த ரேஞ்சுக்குள்ள ஓங்குறதுல எப்பவுமே நாளம் கேட்கும். ரேஞ்சு விட்டு மேலே போகிறதுல நாளம் கேட்கும்.
நாகம் கேட்குதா? நல்ல கணக்கிறங்க. நாகம் கேட்குதா? எகர அகண்டகால ஒளி கேட்குதா? இல்லைன்னா கும்மான எதிர்வு கேட்குதா? இல்லைங்கிற மாதிரி கேட்குது. அதிர்வாக எப்படி அது எப்படி சொல்றேன்னு சொல்லுங்க. அகண்டகால ஒளி நாகமாக கேட்கிறதா? சரி, இப்ப கேட்குதா? கேட்குதா? கையல் நல்ல சொல்றீங்க. கொஞ்சம் கை கொஞ்சம் மாவட்டம் அப்படியே எடுத்துக்கிறீங்களா? சரி, நாளும் கேட்குதா? எல்லாம் கண்ணை முடிக்கிறதா? நாளும் கேட்குதா? அந்த நாக ஒளிய கைகளுக்கு நடுவை கேட்குற மாதிரி கவனம் பண்ணு. எல்லாம் கண்ணை முடிக்கிறத லகர ஒளிய நாக ஒளிய கைகளுக்கு நடுவை கைகள் நடுவிலிருந்து வந்த மாதிரி கவனம் பண்ணிக்கணும். இப்ப கைகளை மெல்ல க்ளோஸ் பண்ண பாருங்க. க்ளோஸ் பண்ணிடுவாங்க. சரி, என்ன என்ன உணர்வீங்க? என்ன கேட்டதோ அதை பண்ண முடியலையா? ஏன் முடியல? இல்லை, அந்த அதிர்வு நடுவில் இருக்கிற அதிர்வுலையே ஸ்போர்ட்ஸ் வந்து போயிட்டே இருக்குது. அதை நம்ம அப்ப நாளுக்கு ஒரு சக்தி இருக்குதா? சக்தி இருக்குதா? சரி, இப்ப அடுத்த பயிற்சி கொஞ்சம் நேரம் வச்சுக்கணும். நான் நல்லா சொல்றேன். நேரம் வச்சுக்கிட்டு இந்த நாளை வந்து கேட்கணுங்க. நீங்கள் அந்த நாடு உள்ள ஒரு இயக்கத்தை இந்த நாத ஒளியில ஊடுருவி போடுகிற போது கை வந்து என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் இந்த அந்த நாத ஒளி இயக்கத்தை உருவாகி போடும். நான் இந்த கீழே ஒரு மெட்டீரியலை மூவ் பண்ணானாக்கா அந்த மெட்டீரியலில் காந்தத்துலேருந்து தட்டி கொண்டு மின்வட்டம் ஆகுது இல்லையா? அதுபோல் மின்வட்டம். இப்போ மறுபடியும் நீங்கள் கையை இங்கே தான் இருக்குது, இந்த திசை மாற்றுறது இங்கே தான் இருக்குது. கையில் மெதுவாக கீழே வெளியே நடக்கிறப்ப என்ன நடக்குது அதை நீங்கள் தான் சொல்லணும். நான் சொன்னால் கற்பனை பண்ணிட்டு அப்படிதான் நடக்குது. ஒரே
காந்த இது இது நாத ஒளி இருக்குது, அதனால காந்த புலம் இங்கே இருக்குது. அதை நீங்கள் கிராஸ் பண்ணுறப்ப என்ன விளைவு வருது, அது அப்படியே இப்படியே நகர்த்துறப்ப காந்த புலம் நிறைய இருக்குது தான் இருக்குது, நகர்த்துறப்ப என்ன உணவு வருது அப்படின்னு சரி. கண்ணை மூடிக்கிட்டு நாத ஒளியும் கதல் ஒளி தீர்த்து நல்ல நாத ஒளி நல்லா கேட்கணும், கைக்கு முன்னாடி இருக்கணும். நாத ஒளியை கையை வச்சு மெதுவாக அப்புறம் மெல்ல வெளியிட்டோம். உள்ளங்கையே அது ஏங்க கையை தான் பாருங்க, என்னதான் நாளத்துல வெளியேற்றுன்னா அப்ப அந்த இடத்துல வந்து என்ன இப்ப கரெக்டா சொல்ற நம்ம அதையே தள்ளு அப்படியே நீங்களும் அதுதான் இல்ல இந்த இடத்துல இருந்து நீளம் அது அது தள்ளுது அப்படியே ரப்பர் இருக்கு கை ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு அடி மேல மச்சா சரி. இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா ஐயா சொல்றாரு, இது தங்கப்ப ஒரு நாள், ஆனால் இது பிறப்பு அதுவா தள்ளிட்டு போகுது, அதுவா அப்ப அதுவா தள்ளிட்டு போற மாதிரி நம்ம நடக்கலாமா? அதுவா தள்ளிட்டு போற மாதிரி நம்ம நடக்கலாமா? அதுக்கான நடப்பயிற்சி நம்ம பண்ணலாமா? நம்ம நடக்க மாட்டோம்ல, அதுதானே நம்ம தள்ளிட்டு போகுது. அப்படி ஒரு நடப்பயிற்சி செய்யலாமா? அப்படி நம்ம தள்ளிட்டு போனாக்க எவ்வளவு தூரம் வேணாலும் நடக்கலாம்ல. நம்ம என்ன ஒரு இடத்த கடக்கணும், அவ்வளவுதான். நம்ம தள்ளிட்டு போனா என்ன, எடுத்துட்டு போனா என்ன, முதல்ல தள்ளிட்டு போடுற மாதிரி நம்ம நடக்க பயிற்சி பண்ணோம். அப்புறம் நம்மள அப்பத்தால சொல்லக்கூடாது. அது அது நம்ம தள்ளிட்டு போகலாமா, நடக்கலாமா? தள்ளிட்டு போகிறது எடுத்துட்டு போகிற மாதிரி பயிற்சி பண்ணலாமா? எடுத்துட்டு போகிறது மாதிரி, எடுத்துட்டு போகிறது நம்மளை பறக்க வைக்கிற மாதிரி நினைச்சு கொண்டு போகலாமா? பறக்க மாதிரி வந்து சித்த நிலை. ஒரு சின்ன அசைவு நாம் எழுதி கொண்டிருக்கின்றோம். நீங்க அசைவு செய்வோம் என்று இல்லை, அது ஆட நாம் ஆடுகிறோம்.
அவன் இயக்க இது ஒரு சிறு ஆற்றல் சிறு பயிற்சியாக வருகிறது. பயிற்சியை மேன்மைப்படுத்த நம்மளே அப்படியே இன்னும் இந்த ரேஞ்சில் தான் இந்த ரேஞ்சுக்கே நாளை இப்படி இருக்குது. இன்னும் ரேஞ்சு கூட்டிட்டோன்னு வச்சுக்கோங்க. ஆஞ்சநேயன் மாதிரி இளந்துட்டு பண்ணிட்டே போல. பாஸ்போர்ட் வேண்டாம், வேண்டாம், டிக்கெட்டு வேண்டாம், பணம் வேண்டாம், அதுதான் வாங்க. கரெக்ட் தான். அதான் சரி. ஆமாம், அது ஒடுங்குல ஒடுங்குல நீங்கள் ஓங்க இல்லை சொல்ல ஓங்க ஆகும். இப்போ ஒன்று ஓம் நமக்கு சொல்ல வேண்டாம். ஓம்னு சொல்றதால அந்த நாத ஒளிக்கு உகந்த ஒளியான இருள் சிறப்பில்லாத ஒளியை பிடிச்சிட்டாங்க. ஒடுங்குக்கு அந்த ஒடுங்கு நான் என்ன சொன்னா, ஓங்குவதற்கு சிறப்பு லகரம், ஒடுங்குவதற்கு மீறின லகரம். இப்ப நம்ம சாஸ்திரத்துல இந்த மெல்லின லகரம் சொன்னா ரொம்ப சீக்கிரமா அப்படியே நல்ல நாயக்கம். இந்த சிறப்பு லகரத்தை சொன்னாக்க நல்ல சுலபமா ஓங்க. இந்த மெல்லின நகரத்தில் என்ன ஆகுதுன்னா, இந்த நாதம் ஒரு இயக்கமாக மாறி நம்ம அங்கே கொண்டு நம்ம சேர்ப்போம். இங்க இப்ப நீங்க பயிற்சி பண்றப்ப ஓம் நம சிவாய அது சொல்றதில்ல. மூச்சு விடுறப்ப மெல்லின லகரம் மூச்சு விடுறப்ப மூச்சு உள்ளுக்கு வாங்குறப்ப ஓங்கிய நிலை. அப்ப நான் என்ன சொன்னேன், அவங்க சொன்னாங்கல்ல ரேஞ்சு கூட்டிட்டா ஓங்கி நிலை கூட்டிட்டா தம்பி தீ வந்துச்சா சந்தோஷம். இந்த ஓங்கி நிலை அவங்க சொன்னாங்கல்ல ஓங்கி நிலையில் நாதம் கேட்கலையே. ஓங்கிய நிலையில லகரத்தை பிடித்து கொண்டால் நாதம் கேட்கும். லகரத்தை பிடித்து கொண்டால் நாதம் கேட்கும். ஒடுங்கிய நிலையில மெல்லிய லகரத்தை பிடித்து கொண்டால் ரொம்ப சீக்கிரமா ஒரு நெம்புகோல் மாதிரி ஒரு எந்திர லாபம் சொல்றாங்க இல்லைங்களா, அது போல ஆன்ம லாபம் மாதிரி எந்திர லாபம் மாதிரி இந்த இல்லு பிடிச்சா சிறப்பு லகரத்திலிருந்து நீங்க ஒடுங்க முடியாது. ஆனா மெல்லிய லகரத்திலிருந்து சிறப்பு லகரத்திலிருந்து ஓங்க முடியும், ஆனா ஒடுங்க முடியாது. மெல்லிய லகரத்திலிருந்து நீங்க ஒடுங்க முடியும், ஆனா ஓங்க முடியாது. புரியுதுங்களா? இப்ப கொஞ்சம் பயிற்சி பண்ணி பாருங்களேன், இந்த ரேஞ்சு இப்பயே கொஞ்சம் கூட வரும். அது கீழே மூச்சு விடுறப்ப
மெல்லிய லகரம். வாயால சொல்லக்கூடாது, மனசால தான் சொல்லணும். வாயில சொல்லாமல் மனசால சொல். இந்த லகரம் எல் என்ற சொல்ல இந்த லகரம் நாத ஒடுங்குறப்ப மெல்லின லகரப்ப நாத ஒளியோடு இணைகிறப்ப கட்டை கொஞ்சம் குறையும், சுருதி கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். முன்னேற்றம் தெரியுதா? முன்னேற்றம் ஏதாவது தெரியுதா? எங்க ரேஞ்ச் கொடுதா? ரேஞ்சு கொஞ்சம் கூடுதா? ஒங்குதலையும் கொஞ்சம் கூடுது, ஒடுங்குதலையும். இந்த லகரமை கொஞ்சம் ஒடுங்குதலுக்கு உதவுதா? லகரமை ஒடுங்குவதற்கு உதவுதா? சத்தமே காண. அமைதியா உட்காந்து பயிற்சி பண்ணுங்க. டீ குடிச்சிட்டு வந்து நடையில நம்மள எப்படி தள்ளிட்டு போறத கொஞ்சம் பயிற்சி பண்ணலாம். 5 நிமிஷம் தான் டீ. டீ குடிச்சு வீணாய் போயிடும்.